ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போ இது வரைக்கும் இந்த 7 பதார்த்தங்கள் பார்த்துருக்கோம். நையாயிக்கன் தார்க்கிகன் எல்லாம் ஒண்ணுதான். இவன் தத்துவங்களை எப்படி ஆராயறான் அப்படின்னு தான் பார்க்க ஆரம்பிச்சோம். இவன் என்ன பண்றான்னா 7ஆ பிரிச்சுட்டான். அந்த 7ல நம்ம திரவியம்ன்றதை பத்தி பார்த்தோம். திரவியத்தை மறுபடியும் 9ஆ பிரிச்சுட்டான். அப்புறம் குணம் பார்த்தோம். திரவியம் குணம்ன்றது ரெண்டுமே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு தோன்றது. ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இருக்காது அதுல. அப்புறம் சாமானியம் அப்படின்னு ஒரு ஒரு அழகான ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இவன் எப்படி யோசிச்சான், சாமானியம்ன்றது ஏன் கொண்டு வரணும் அப்படின்றது என்ன யோசிச்சான் அப்படின்றது பார்த்தோம். சாமானியம் அப்படின்றது பல யாராவது சொல்ல முடியுமா சுருக்கமா? சாமானியம்ன்றது இவன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றான்? ஒரு பொருளாக இருக்கு சாமானியம். சீதாராமன் சுவாமி. சாமானியம்ன்றது பொதுவான தன்மை. ஒரு இதுல 2-3 ஒரே வகையான இப்ப குடம் இருக்கு, சிறிய குடமா இருக்கு, பெரிய குடமா இருக்கு. அந்த குடத்தன்மைங்கிறது சாமானியம். கரெக்ட். அந்த குடத்தன்மைதான் சாமானியம். ஏன் அந்த மாதிரி ஒரு கண்ணால பாக்குறதுக்கு நமக்கு அந்த ஒரு வடிவம் தெரியாது. ஆனா அதை காட்டின அதிகமானதுதான் அந்த சாமானியம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆக்கிருத்தி, அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, வடிவம், இந்த ஃபார்மை காட்டிலும் அதிகமானது சாமானியம் அப்படின்றது வேற ஒரு தத்துவம். பொதுத்தன்மைன்றது சரியுதான். இந்த பொதுத்தன்மைன்றதுதான் அந்த குடத்தன்மை, கடத்துவம் அப்படின்றது பொதுத்தன்மை. இந்த ஃபார்மை காட்டிலும் அதிகமா ஒண்ணு இருக்கு அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் பார்த்தோம்னா, ஏன் சாமானியம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றான்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சித்ரா மாமி. அது எண்ணிக்கை, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நேம்ஸால நம்ம அதை சொல்றோம் சுவாமி. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வேற வேற யூசேஜ் இருக்கு அப்படின்றதுனால புதுசா ஒரு தன்மையை ஒத்துக்கிறார். அது திரவியம். அது நம்ம 2 பார்ட்டை சேர்த்தோம்னா புதுசா ஒண்ணு உருவாருது அப்படின்றதுக்கு அதுக்கு நீங்க சொன்ன லாஜிக். புதுசா தர்மியை ஒண்ணு ஒத்துக்கிறார் அப்படின்னு. இப்போ அந்த சாமானியம் அந்த வகையில யோசிச்ச ஒரு சாமானியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லல. சாமானியம்ன்றது வேற ஒரு 1000 நூல் சேர்ந்து ஒரு வேஷ்டியா மாறுறதுன்னா 1001வது வேஷ்டின்னு ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்றோம், ஒரு பட்டம்னு ஒண்ணு புதுசா உருவாகிறது அப்படின்னு. கரெக்ட் மாமி. ஆனா அது அந்த அசத்காரியவாதத்துல சேர்ந்தது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், சரிதான் புரியும். ஆனா அது அசத்காரியவாதத்துல இந்த 1001 என்டிட்டியா புதுசா ஒண்ணு உண்டாருன்னு சொல்றாங்க இல்லையா, கரெக்ட். அதுவும் அங்கேயும் புதுசா. ஆனா அங்க புதுசான்றது சாமானியம்ன்ற ஒரு புதுசு கிடையாது. அங்க துணின்றது சாமானியம் கிடையாது இல்லையா. 1000 நூல் சேர்ந்த பிறகு துணின்றது சாமானியம் கிடையாது. சோ 1001 என்டிட்டியா உருவார அந்த துணி தனி, அது வேற. அது அசத்காரியவாதம். சாமானியம். சுதாமாமி கேட்டுக்கிட்டு. சுதாமாமி ரங்கசாமி. ரங்கசாமி சுவாமி. அடி ராமானுஜாசன் சுவாமி. அந்த புத்தி ஒன்றா இருப்பதனால விஷயங்கள் ஒன்னா எடுத்துக்கிறோம், அதனால எல்லாமே சாமானியமா இருக்கு. ஆமா. இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் தான் உதாரணம். இப்ப எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 4 குடம் இருக்கு அப்படின்னா 4 குடம் தனித்தனி பொருள்களா, அந்த தனித்தனி பொருள்களை பார்க்கும் பொழுது நமக்கான ஒரே விதமான புத்தி ஏற்படுறது. இது குடம், இது குடம், இது குடம், அப்படி 4 பொருள்களை பார்த்தும் ஒரே விதமான புத்தி ஏற்படுறது. இப்ப 4 இடத்துலயும் ஒரே புத்தி ஏற்படணும்னா அப்ப தத்துவம் எதுவும் அங்க அண்டர்லைங் தத்துவம், ஒரு அனுவர்த்திக்கக்கூடிய தத்துவம், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு தத்துவமா தானே இருக்கணும். அப்போ கடத்துவம், அந்த குடத்தன்மை அப்படின்றது 4 குடத்திலையும் இருக்கு. இதான் நம்ம சுலபமா ஆழ்வாருடைய உதாரணத்தை பார்த்தோம். 4 திருவுருவப்படம் ஆழ்வாருடையது, இல்லாட்டி 4 நேர ஆழ்வாரை சேவிக்கிறோம். 4 விதத்துல சேவிச்சாலும் நமக்கு என்ன தோணும்? திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு தான் தோணும். ஏன் தோன்றது? ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு ஆழ்வார் தானே. அப்போ ஒரே விதமான புத்தினா கண்டிப்பா அங்க விஷயம் ஒன்றாக இருக்க வேண்டும்.
அப்படின்றத நம்ம அப்படியே கூட்டத்துல அப்ளை பண்ணோம்னா ஒரே விதமான புத்தி. ஆனா இங்க குடம் வெவ்வேறையா இருக்கு. அப்போ இந்த குடத்தை காட்டிலும் தனியா ஒரு தத்துவம் 4 கூடத்திலையும் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்லணும். இதுதான் கடத்துவம் அப்படின்ற சாமானியம். சரி, இதுதான் அந்த சாமானியத்தை பத்தி. கர்மம் சுலபம், அது செயல் ஒரு சிரமமும் இருக்காது. அதுல திரவியம், குணம், கர்மம், சாமானியம். அப்புறம் சமவாயம் விசேஷத்தை பத்தி ஒன்றும் பார்க்கல, அது மேற்கொண்டு பார்ப்போம். சமவாயத்தை பத்தி விசேஷத்தை பத்தியும். அதுக்கப்புறம் அபாவத்தை பத்தி பார்த்தோம். அபாவன்றது இன்மை அப்படின்றது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி இதுலயே அந்த திரவிய விஷயத்திலேயே சித்ராமணி சொன்னது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். அசத்காரியவாதத்துல 1000 நூல்களை சேர்த்தோம் என்றால் 1001 புதுசா உருவாருது துணியானது அப்படின்றத எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசத்காரியவாதத்துல ரங்கசாமி சாமி அப்படி மியூட் பண்றது தவிர அதனால அந்த அசத்காரியவாதம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அபாவம் எடுத்துட்டோம்னா அபாவம் அப்படின்றது தனியா ஒண்ணு இருக்கு அப்படின்னு முதல்ல சொல்லிடுறான் ஐயாயிக்கன். ஏன் அபாவம்னு தனியா ஒரு பதார்த்தத்தை எடுத்துக்கணும்? மறுபடியும் இவனுடைய அந்த தாட் ப்ராசஸுக்கு தான் போகணும். நமக்கு தான் தோன்றதே இங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம், இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ சொல்லணும்னாலே நமக்கு அடிப்படையா ஏதோ ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு. அப்ப இல்லைன்னு ஞானம் ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னு ஞானம் ஏற்பட்டாலே அப்ப அதுக்கு அண்டர்லைங்க விஷயம் சொல்லி ஆகணுமே, அதுதான் அபாவம் அப்படின்ற விஷயம். சரி, இந்த அபாவத்தினுடைய 4 வகைகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்லலாம். சீதாராமன் சுவாமி வேண்டாம், வேற யாராவது. ரங்கசாமி சுவாமி வேண்டாம், வேற யாரு? சித்ரா மாமி வேண்டாம், விஜயராகவன் சுவாமி. பிரதத்வாபாவம், அத்யந்தாபாவம், அந்யோன்யாபாவம், பராகபாவம், முன்னாடி இப்ப இல்ல. பிராகபாவம் முதல்ல பிராகபாவம். பிராகபாவம் மட்டும் விஜயராகவன் சுவாமி பிராகபாவம் மட்டும் சொல்லு. முன்ன இருந்தது இப்ப இல்ல, அது அந்த அபாவம் வந்து பராகபாவம் அப்படின்னு. இல்ல மாத்தி சொல்லிட்டோம். இப்ப இருக்கிறது அப்புறம் இல்லைன்றது. அந்த முதலுக்கும் அந்த ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கு. சுலபம் தான். அதான் இப்ப பிராக்கு அப்படின்னா அந்த சொல்ல தெரிஞ்சாலே இப்ப போதும். பிராக் அப்படின்னா முன்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆனா இப்போ அடுத்த கன்ஃபியூஷன், முன்பு என்னது அப்படின்னா முன்பு இருக்கக்கூடிய அபாவம். இப்போ அபாவம் இருக்கு, மேற்கொண்டு அந்த பொருளானது உருவாக போறது, அதுதான் பிராக் அபாவம். அடுத்தது இந்த முத ரெண்டும் வந்து பேர்ல தான் டிஃபரன்ஸ் இருந்தது, இல்லாம போயிடுது, இல்லாத இருக்கிறது. அது அது கரெக்ட் தான். ஆனா ரெண்டாவது வந்து சுலபம். ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்ச சப்தம் தான். ரங்கராஜன் சுவாமி ரெண்டாவது அபாவம் என்னது? அடியன் சுவாமி பிரத்வன்ச பாவம். அதாவது ஒண்ணு வந்து விநாசமானதுனால ஏற்படுற அபாவம். அபாவம். இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்ச சப்தம் தான். துவம்சம் தெரிஞ்சது தானே. அதனால துவம்சம்ன்றது தெரிஞ்சது அப்படி வச்சுக்கோ. நம்ம துவம்சம் ஆயிடுத்து, அப்போ அந்த இது முடிஞ்சு போயிடுது, அந்த பொருளானது அழிஞ்சு போயிடுது. இப்போ முன்னாடி இருந்தது இப்போ அழிஞ்சு போயிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கவுண்டரா வச்சுக்கலாம். இப்போ பிராக் அப்படின்றது என்ன அப்படின்னா முன்னாடி அபாவம். அதனால முன்னாடி அபாவம் இருக்கிறது பிராகபாவம். பிரத்வம்சம், அந்த பொருளானது நாசம் அடைந்திருக்கு, பிரத்வம்சாபாவம். விமலா மாமி அடுத்தது அத்தியந்த அபாவம். அத்தியந்த அபாவம் எப்பவுமே இருக்காது. தண்ணீருக்கு சுவை இல்லை, நிறம் இல்லை, அந்த மாதிரி இருக்காது, எப்பவுமே இருக்காது. எப்பவுமே இருக்காது. அதுதான். ஏன்னா நம்ம இது தரையில குடம் இல்லை அப்படின்னா முன்னாடி இருந்திருக்கு, இப்போ இல்லை அப்படின்ற அர்த்தத்திலும் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ குடம் இல்லை, அது நாசம் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஏற்பட போறது, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனா என்ன உதாரணம்? ஜலத்துல கந்தம் இல்லையா, வாயுக்கு ரூபம் இல்லை, வாயுக்கு ரூபம் இல்லை, அப்புறம் நிறம் இல்லை, நிறம் இல்லை, அப்போ வாயுக்கு ரூபம் இல்லை. இந்த மாதிரி என்ன உதாரணத்துல இருந்தாலும் நாளைக்கு வரப்போறது அப்படின்னு நமக்கு ஒரு புத்தி ஏற்படாது. ஏற்கனவே இருந்து இப்ப அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு புத்தி ஏற்படாது. அப்போ இந்த மாதிரி ஒரு புத்திக்கு என்ன விஷயம்னா அத்தியந்த அபாவம் அப்படின்றத விஷயம். அப்படி அடுத்து சுதர்சன் சுவாமி கடைசி அபாவம் அந்யோன்ய அபாவம். என்ன அர்த்தம்?
குடம் வஸ்திரம் அல்ல அல்லன்றது. இந்த அல்லன்றது அதுவும் ஒரு அல்லன்றது விதமான அபாவம். ஒரு இன்மையை தான் காட்டுறது. அபா அபா ஆனா இங்க வந்து அந்த நம்ம சொல்லும் பொழுது ஒரு வேறுபாடு தெரியுது. இது அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே, அல்ல இல்லைன்னு சொல்ல. இல்லை. இதுதான் 4 அபாவங்கள். சரி, நம்ம இந்த 7 பதார்த்தத்துல இன்னும் 2 பார்க்கணும். சமவாயம், அதே போல விசேஷம் அப்படின்றத பார்க்கணும். அது மேற்கொண்டு பார்க்கலாம். அடுத்தது இந்த திரவியத்தை நம்ம வந்து அந்த அசத்காரியவாதம் அப்படின்றது நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்டும் கூட. திரவிய விஷயத்துல நம்ம கொஞ்சம் மனசு ஆத்மா பத்தினா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சில சில முக்கியமான அம்சங்கள் மட்டும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்ததே போதுமான அம்சங்களா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குணத்துல வரும்பொழுது 24 குணங்கள் பார்த்தோம் இல்லையா? அதுல அந்த 24 குணங்கள் பார்த்ததையே அந்த மறுபடியும் அந்த வீடியோ போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அது ரெக்கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுல முக்கியமான குணம் என்ன அப்படின்னா ஞானம் அப்படின்ற குணம் தான். அந்த ஞானத்தை பத்தி தான் இந்த முழு கிரந்தமே, அநேகமா இந்த கிரந்தம் தர்க்க சங்கிரகம், பொதுவா தர்க்க சாஸ்திரமே. அந்த தர்க்க சாஸ்திரம் என்னன்னு பார்த்தோம், பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோமா? பிரமாணம்னா என்னது? ரங்கராஜன் சுவாமி, பிரமாணம். பிரமாணம்னா ஞானத்தை உண்டாக்கும் கருவி. கரெக்ட். அந்த ஞானம் கூட பிரமா, சரியான ஞானம், சரியான ஞானம். ஏன்னா ஞானம் அப்படின்றது வந்து நம்ம மேற்கொண்டு சில இடத்துல பார்ப்போம். நம்ம தப்பான ஞானத்தை கூட ஏற்படுத்தும் சில கருவி. பிரமாணம்னா சரியான ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவி பிரமாணம். அதனால நம்ம அந்த இப்போ பிரமாணத்தினுடைய விபாகம் வேறுபாடு பார்க்கணும்னா இப்போ பிரமா எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட ஞானங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ பிரமாணம்னா பிரமாவை ஏற்படுத்தக்கூடிய கருவி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பிரமாவனுடைய அந்த கருவினா காரணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பிரமாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி காரணம்னா என்ன அப்படின்றத வந்து இந்த தர்க்க சங்கரத்தை சொல்லி வச்சிருக்கா. இந்த காரணம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து ஆக்சுவலா இந்த சாஸ்திரம் சிம்பிளிஃபைட்ல வந்து ஒரு வீடியோல பார்த்துருக்கோம், காரணம்னா என்ன அப்படின்னு. இப்போ அந்த வீடியோ கேட்ட வாழ்க்கை இது வந்து ஒரு ரிவிஷன் போல இருக்கும். இந்த முதல் அம்சம் மட்டும் தெரிஞ்ச அம்சமாகவே இருக்கும். காரணம்னா என்னன்னா காரிய நியத்த பூர்வ விருத்தி, அதுதான் காரணம். அதாவது நியமேனா எப்பொழுதும் நியத்தமாக காரியத்துக்கு முன்பு எது இருக்கோ அதுதான் காரணம். என்ன உதாரணம்? குடம்னு எடுத்துட்டோம்னா குடத்துக்கு நியமேன யார் இருப்பான்? நிச்சயமா குயவன் இருக்கணும். குயவன் இல்லாம குடம் ஏற்படாது. அதே போல மண்ணு நீர் இதெல்லாம் இருந்தால்தான் குடமானது ஏற்படும். அப்போ காரணம் அப்படின்னா டெஃபினேஷன் என்ன நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் வந்து சரி காரணம்னா என்ன எக்ஸாக்டா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் யோசிச்சு பார்த்துருப்போமா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. எக்ஸாக்டா காஸ் சொல்றோமே, காஸ்ன்ற எஃபெக்ட்ன்றோம். சரி காஸ்னா என்ன, வாட் யூ மீன் பை காஸ் அப்படின்னு யாராவது கேட்டார்கள்னா இதெல்லாம் தான் இந்த தர்க்க சாஸ்திரத்துல கொஞ்சம் சௌகரியம். நிறைய யோசிச்சு வச்சிருப்பா. இந்த மாதிரி கரெக்டா டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய யோசிச்சு வச்சிருப்பா. அதனால காரியத்துக்கு நியமேனா அவசியம் முன்னாடி இருக்கக்கூடியது என்னவோ அதுதான் காரணம். முன் க்ஷணத்துல அது இருந்தே ஆகணும், அதுதான் காரணம்ன்றது. இப்போ கழுதை எடுத்துட்டோம்னா அந்த காலத்துல எல்லாம் மண்ணு கொண்டு வருவா இல்லையா? மண்ணு கொண்டு வந்து குடத்தை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா கழுதையில தான் வந்து கழுதை எல்லாத்தையும் சுமக்குமே. சரி, அதனால ஒருத்தன் பார்த்துட்டு என்ன சோனித்தா அவனுக்குன்னா அப்போ கழுதையும் வேணும் போல இருக்கு, குடம் செய்யறதுக்கு கழுதையும் வேணும் போல இருக்கு அப்படின்னு. சரி, இது கழுதை வேண்டாம், இது கழுதையானது காரணம் அல்ல அப்படின்றது எப்படி தெரிஞ்சுன்னு இருப்பா? ஒருத்தன் பார்க்கறான், குயவனை பார்க்கறான், மண்ணை பார்க்கறான், குழந்தை பார்க்கறது, குடம் ஏற்படுறத பார்க்கறது, குயவனை பார்க்கறது, அது மண்ணை பார்க்கறது, நீரை பார்க்கறது, சக்கரத்தை பார்க்கறது, இந்த தண்டத்தை தடியை பார்க்கறது, சொன்னே தெரிஞ்சுக்கிறது அது குடம் பண்றதுக்கு எல்லாம் வேணும்னு. பக்கத்துல வந்து ஒரு கழுதையும் கட்டியிருக்கு. அந்த கழுதையை வச்சிருந்தா மண்ணு கொண்டு வந்தான். இப்போ அந்த குழந்தை வந்து இப்படி யோசிக்கலாமா? அந்த கழுதையானதும் வந்து குடத்துக்கு காரணம் அப்படின்னு யோசிக்கலாமா? குழந்தையானது இது மாதிரி 2-3 இடத்துல பாக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க, யோசிக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோன்றது. அந்த குழந்தை வந்து 2-3 இடத்துல இந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு கழுதையும் வேணும் தான் போல இருக்கு குடம் பண்றதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு தோன்றது அந்த குழந்தையானது.
யாருக்கா ஏதாவது மாற்று அபிப்பிராயம் இருக்கா? ரங்கசாமி சுவாமி. கழுதைங்கிறது அவசியம் இல்லையா சுவாமி? கழுதை எல்லாமே அது அந்த அந்த காரியத்தை ஏற்படுத்த முடியுமே. அப்படின்றது அந்த குழந்தை எப்படி தெரிஞ்சிருந்து இருக்கும்? இப்ப இந்த குழந்தை வேற எதுவுமே பார்த்தது கிடையாது உலகத்துல. அது வந்து 2 மணி நேரத்துல வந்து பாக்குறது. குடத்தை பண்ணும் பொழுது என்ன பாக்குறதுன்னா, கிரமமா அந்த கழுதையில அந்த மண்ணை கொண்டு வரான். கழுதை பக்கத்துல கட்டப்பட்டு இருக்கு. பக்கத்துல அந்த மரத்துல கழுதையானது கட்டப்பட்டு இருக்கு. குடமானது ஏற்படுறது. இப்போ 2 விதமா எனக்கு தோன்றுறது. ரங்கராஜன் சுவாமி. அடியன் சுவாமி, கழுதை எல்லா இடத்துலயும் கட்டப்பட்டு இந்த குழந்தை பார்த்ததுன்னா கழுதை தேவைப்படுறது அப்படின்னு தான் தோணும் இல்லையா? அப்படின்னு தோணும். இன்னொரு ஏதான ஒரு இடத்துல கட்டப்படலை அப்படிங்கும் போது இப்போ வந்து தேவையில்லை அப்படின்னு தோணும். அதாவது குயவன் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம் அந்த குழந்தை. ஆனால் குயவன் தேவை, அந்த இது மண் தேவை, தடி தேவை அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்கிறத பார்த்துதான் இதுதான் அந்த நியத்த பூர்வ விருத்தி அப்படின்னு. நியமேன கண்டிப்பா இருக்கிறது. விஜயராகவன் சுவாமி. அது அந்த கேள்வியை கேட்டுருமே சார். இப்ப நம்ம சாதாரணமா இருந்தோம்னா இந்த கேள்வியை கேட்டுருமே, இது தேவையா அப்படின்னு கேட்டுருவோம். இப்ப யார் பண்றாரோ அவர் சொல்லிடுவார் இது தேவையில்லை இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா? அதான் அந்த கேள்வி இருக்கலாம் இல்ல. குழந்தை மட்டுமே பாக்குறது அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு என்ன தோண வாய்ப்பு இருக்கு? ரங்கராஜன் சுவாமி சொன்ன மாதிரி ஒரு 10 இடத்துல குடத்தை பண்றது பாக்குறதுன்னு வச்சுக்கோமே, அடுத்த சக்சஸிவ் டேஸ் அது வந்து பாக்குறது. எல்லா இடத்துலயும் ஒரு கழுதையானது மரத்துல கட்டப்பட்டிருக்கு. அது அந்த குழந்தை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நினைக்கலாம் அந்த குழந்தை, இந்த மாதிரி இந்த கழுத்தை பக்கத்துல இருந்தாதான் ஏதோ ஒண்ணு ஒரு அதிர்ஷ்டமான கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஏதோ ஒண்ணு அந்த குழந்தை கழுத்தை இருக்கிறதுனாலதான் குடமானது உருவாகும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தோன்றுது. இதே மாதிரி ஒரு 1000 இடத்துல பாக்குறது அப்படின்னு வச்சுக்கோமே, 1000 இடத்துல வந்து கழுதையானது பக்கத்துல கட்டப்பட்டு இருக்கு. அப்பதான் இந்த குடமானது பண்ணப்படுறது அப்படின்றது அது கழுதை இது பாக்குறது. ஸோ இப்ப என்னன்னா திருஷ்டமான ஒரு உபகாரம் ஏதாவது வந்து இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதாவது பயன் இருக்கா கழுதைக்கு அப்படின்னு இல்லாம போனா கூட சரி அது பக்கத்துல இருக்கு, ஏதோ ஒன்று ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது போல இருக்கு அப்படின்றது. இப்போ செல்போன் டவர்லாம் வந்து அந்த சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணாதான் அங்க அது ஓடினாலும் நமக்கு சிக்னல் வருது. நமக்கு ஏதாவது கண்ணுக்கு ஏதாவது தெரியாது தானே. ஆனா நமக்கு வந்து ஒரு சரியாது அது பக்கத்துல இருந்தாதான் நமக்கு அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் தோன்றது. 1000 இடத்துல இந்த மாதிரி பாக்குறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கழுதையினுடைய பிரசன்ஸ் அந்த உடம்புனால ஏதோ ஒன்று நடந்துதான் இந்த ஷேப் வருது அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோன்றது. இன்னொன்னு கூட வச்சுக்கலாம், அந்த கழுதையில மண் சுமந்து இல்ல மண் சுமந்தர வேண்டாம், இதே வச்சுக்கோமே 1000 இடத்துல வந்து அந்த கழுதையானது பக்கத்துல கட்டப்பட்டிருக்கிறத பார்த்தா குழந்தைக்கு அப்படி தோணவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்போ இது வந்து பக்னம் ஆகும் அப்படின்னா அந்த 1001வது இடத்துல கழுதை இல்லாம குயவன் இதை பண்ணினான் என்றால் அப்ப அந்த குழந்தைக்கு தோணிடும் தெரியுது நியமேன இது தேவை கிடையாது கழுதை, அப்ப இது காரணம் கிடையாது அப்படின்னு தோணி போயிடும். ரங்கசாமி சாமி. இப்போ இதுல குழந்தைங்கிறது நம்ம ஏன் எடுத்துக்கணும்? பொதுவா தானே காரணம்னா என்னன்னு பாக்குறோம் இல்லையா? இல்ல நான் குழந்தை எதுக்காக சொன்னேன்னா அதுக்கு வந்து இந்த பேகேஜ் எதுவும் இருக்காது இல்லையா? நம்ம முதல்ல நம்ம யோசிக்கிறதுக்கு இப்ப நம்ம காரிய காரணம் பாவம் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது எப்படி என்ன பண்ணுவோம், நம்ம எது முன்னாடி இருக்கோ அதை மட்டும் நம்ம தானே இப்போ வயசான பிறகு கூட நம்ம தானே வந்து இது தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்றது நம்ம தானே பண்றோம். நம்ம எப்படி டிசைட் பண்றோம்ன்றது நம்ம ஒழுங்கா அந்த ப்ராசஸை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு குழந்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த பேகேஜும் இருக்காது. ஸோ இந்த ஜிக்ஞாசாதிகரணத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த சப்தத்திலேருந்து அப்படிலாம் அனலைஸ் பண்றதுக்கு குழந்தையோட ஸ்டேஜுக்கு தானே பண்ணோம். இன்னும் அங்கேருந்து ஆரம்பம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்போ எப்படி வந்து நம்ம அந்த சப்தமானது ஒரு பொருளை தெரிவிக்கிறதுக்கு என்ன அந்த ப்ராசஸ் நம்ம மனசுல ஏற்றி வச்சுட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம ஆதியினுடைய அந்த ஸ்டேஜில் போய் தானே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அதுக்காக அந்த பேகேஜ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக சொல்றேன். ஸோ குழந்தை அப்படின்றது வேற எதுவுமே தெரியல அந்த குழந்தைக்கு. அது வந்து இந்த மாதிரி பாக்குறது, இந்த மாதிரி குயவன் மண்ணை பண்றான் அதெல்லாம் பாக்குறது, உடம்பு உருவாருது அப்படின்றது தெரியறது. இப்போ 100-1000 இடத்துல அது வந்து பக்கத்துல கழுதையானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் அந்த குழந்தையானது பாக்குறது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ வந்து அந்த குழந்தை இந்த மாதிரி கிரகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. விஜயராமன் சார். இல்ல சுவாமி, அடியா இல்ல சுவாமி, எனக்கு இதுவாயிடுச்சா, எனக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு.
அந்த இடத்துல ஒரு சின்ன இப்ப நீங்க வெறும் ஒரு தடவையாவது அந்த குழந்தை வந்து அது அந்த பொதி சுமந்து அந்த மண்ணை சுமந்து வர ஞானம் பெற்றிருந்தாதான் இதோட அசோசியேட் பண்ண முடியுமா? இல்ல வெறும் பார்த்தாலே இது வந்து இதுவும் உள்ள இந்த ப்ராசஸ்ல இருக்குன்னு நினைச்சுக்கோன்னு சொல்றாரு. எனக்கு ரெண்டு சுச்சுவேஷன். நான் வந்து அந்த மண்ணை சுமந்து வருதுன்றது ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன். இப்போ அது எல்லாமே வெறும் அந்த ஒரு பக்கத்துல மரம் இருக்கு, அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. 1000 இடத்துலயும் வந்து மரத்தடியில தான் குயவன் பண்றான். இப்படி கூட வச்சுக்கலாம், மரத்தடியில குயவன் பண்றான் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ நேச்சுரலா வந்து அந்த குழந்தைக்கு அப்போ வந்து ஒரு மரத்தடியில பண்ணாதான் வந்து ஒரு பானை செய்ய முடியும் போல இருக்கு அப்படின்னு தோணலாம் இல்லையா? அப்படி வச்சுக்கோ, அது ஒன்றும் ஒரு கால் சிம்பிளா இருக்குமானவோ. இப்போ மரத்தடியில இருந்தாதான் குயவனால பானை பண்ண முடியும் அப்படின்றது எப்போ பாதிக்கப்படும்? ஒரு காலம் அவன் வெளியில வந்து அவன் பண்ணானா சரி மரம் தேவை கிடையாது அப்படின்னு. ரகுராமன் சாமி அதே மாதிரி அது வானம் இருந்தாதான் பண்ண முடியும்னு ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? வானம் அடி வானம் ஸ்பேஸ், அதான் மேல ப்ளூ ஸ்கை, அதை பார்த்தாதான் அது பாக்குறது. எவ்ரி டைம் குடம் பண்றப்ப அதை பாக்குறது. அதுதான் மரம் சொன்ன அந்த உதாரணம் போலதான். அது மரத்தடியில தான் குயவன் பண்றான் அப்படின்னு அது 1000 இடத்துல பார்த்தாலும் அது நினைக்கலாம் மரம் தேவை இருக்கு அப்படின்னு. 1001 இடத்துல அது பார்க்கல மரம் இல்லை அப்படின்றதுனா அப்போதான் அந்த நியத்த பூர்வ விற்பியா இல்லை அப்படின்னு உடனே அது காரணம் அல்ல அப்படின்னு அந்த குழந்தை முடிவு பண்ணிடும். சரி, அதுதான் வந்து இந்த நியத்த பூர்வ விற்பின்னு அந்த நியத்த அப்படின்னு கண்டிப்பா முன்னாடி இருக்கும் என்னவோ அதுதான் காரணம். ஒரு சந்தேகம் முடியும். இப்போ கழுதை இல்லைன்னா மண் கொண்டு வரவே முடியாது. கழுதை இருந்தாதான் அது மண் கொண்டு வரவே முடியும் அப்படின்னா அது இப்போ நியத்தபூர்வ காரணம் ஆயிடும். கழுதை எதுக்கு நியத்தபூர்வ காரணமாகும்? அந்த பானைக்கு கிடையாது, மண்ணுக்கு. மண்ணு கொண்டு வரதுக்கு மண்ணு வரத்துக்கு நியத்தபூர்வ காரணம் ஆயிடும். அப்படின்னு அது மூலமா அது பானைக்கு அப்படின்னு ஆயிடும். எது நேர பானைக்கு உதவுறது நேர இதுக்கு ஆகாது, நேர பானைக்கு அப்படின்னு ஆகாது. மண்ணு கொண்டு வரதுக்கு கண்டிப்பா அது வேணும் அப்படின்னு ஆயிடும். விஜயராமன் சாமி இப்போ இங்க வரல, வரும் பிரயோஜகம் இங்க வர முடியாது. பிரயோஜகம்ன்றது வேற, காரணம்ன்றது வந்து பரம்பரையா அது காரணம், அது பிரயோஜகம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால பரம்பரையா எடுத்துக்கூடாது, நேர இருக்கிற காலம் மட்டும் எடுத்துக்கூடாது. அதுதான் இப்போ நம்ம அந்த காரணம் அப்படின்றது என்னன்னு பாக்குறோம். இப்போ இந்த மண்ணு கொண்டு வரப்படுற அந்த செயலுக்கு என்ன காரணம் அப்படின்னா அப்போ வந்து அது நியத்தமா என்ன வேண்டி இருக்கு அப்படின்னா கழுது அப்படின்னு ஆயிடும். ஃபர்ஸ்ட் காரணம், அப்சல்யூட் ஃபர்ஸ்ட் காரணம் அது இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்றதை மட்டும்தான் காரணமா எடுத்துவோமா சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கு எடுக்க மாட்டோமா? இப்போ இது இப்போ கழுதை வந்து மண்ணை கொண்டு வருது. இப்போ மண் இருந்தாதான் நமக்கு குடம் பண்ண முடியும். இப்போ மண்ணு கொண்டு வரதுக்கு அப்சல்யூட்ல ஒரு மீன்ஸ் ஆஃப் டிராவல் கொண்டு வரும், மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்றப்போ இப்போ இந்த கழுதை தான் இதை கொண்டு வருது அப்படின்றப்போ கழுதை கழுதையோ ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு காரணம்னு வச்சுட்டோம்னா டைரக்ட் காரணத்தை மட்டும்தான் காரணம்னு எடுத்துப்போமா? அதுக்கு முன்னாடி வரதான் நம்ம காரணமா எடுத்துக்க மாட்டோம். அந்த குடத்துக்கு காரணம்னு சொல்றச்சே வந்து இந்த மத்த மீன்ஸ் இப்போ மத்த 3 இருக்கு இல்லையா? இப்ப மண், குயவன், நீர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீருக்கு வந்து மழை காரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மழைதான் நீருக்கு காரணமா இருக்கு. புரியுது. மழையானது குடத்துக்கு காரணமா அப்படின்னு ஆயிடும். மழையானது இப்படி பாப்பீங்க. இப்போ ஒரு தாத்தா இருக்கார், அப்பா இருக்கார், பையன் இருக்கான். பையனுக்கு யார் காரணம்? தாத்தான்னு சொல்லுவோமான்னு. அதே மாதிரிதான் இப்ப இந்த பரம்பரையில இருக்கக்கூடிய அடுத்த இமீடியட்டா அதுக்கு என்ன வேண்டி இருக்கு, அதுதான் இந்த காரணம் அப்படின்றதுனால நம்ம பாக்குறோம். இப்ப அதுக்கு மறுபடியும் என்ன காரணம் அப்படின்னா அடுத்தது நம்ம போவோம். அதனால இதான் இந்த நியத்தபூர்வ விருத்தி அப்படின்றது நம்ம இப்ப பார்த்தோம். என்னன்னு இது அடுத்தது அந்நியதா சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ காரணம்னா என்னன்னா நியமேன எது முன்பு இருக்கோ அது காரணம் அப்படின்னு சொன்னா குடம் பண்றதுக்கு தடி வேண்டி இருக்கு. தடி கண்டிப்பா இருக்கணும். சரி, அப்ப அதே போல அந்த தடியினுடைய ரூபம் இருக்கு இல்லையா? தடியானது நிறம் இல்லாம இருக்காது. அப்ப தடியும் அந்த நிறமும் கண்டிப்பா இருக்குமே அங்க. அப்ப அந்த ரூபம் அப்படின்றதும் காரணமா அப்படின்னா கிடையாது. அது அந்நியதா சித்தம். இதுக்காக அது ஒண்ணு ஏற்படலை, இதுக்காக வேணும் அப்படின்றது கிடையாது. அந்த ரூபமானது அது அந்நியதா சித்தம்.
அதே போல அந்த தடி இருக்கு. தடி இருந்தாலே ரங்கராஜன் சுவாமி சுவாமி இதை வந்து எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது? ஏன்னா எப்போ உங்களுக்கு கொடுத்த பண்ணாலும் அந்த தண்டம் இருக்கும், தண்டத்தோட ரூபமும் இருந்தே இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க வந்து இது அந்நியதா சித்தம்னு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது? இந்த அந்நியதா சித்தம்ன்றது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னா, இப்போ ஒரு தண்டத்துக்கு வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரத்த ரூபம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, வெறும் ரெட் கலரால மட்டும்தான் பண்ண முடியுமாண்ண? ரெட் கலர் தண்டத்தால் மட்டும்தான் பண்ண முடியுமாண்ண? அதனால அது மற்றொரு இடத்துல அது மாறி போயிடும். ஆனா அப்போ அடுத்து அதுக்கு மேல ஒரு கேள்வி வரலாம். சரி, அப்போ நியத்த பூர்வ விருத்தி அப்படின்றதே இல்லையே எங்க? இப்போ நம்ம வந்து அந்த ரெட் கலர்டு தண்டம் அப்படின்றத எடுத்துட்டு வேற ஒரு பச்சை நிறத்துல அது இல்லையே, பச்சை நிறமான தண்டத்துல அந்த ரத்த நிறம் இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ நியத்த பூர்வ விருத்தி அப்படின்றதே இல்லையே, அதனாலே கழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அதுக்கு மேல சொல்றது புரியுறதா? இப்போ கேள்வி என்ன? இப்போ தண்டம்னாலே கண்டிப்பா அதுக்கு நிறம் இருக்கணும். அப்போ தண்டம் முன்னாடி கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னாலே நிறம்ன்றது கண்டிப்பா இருந்தே தான் ஆகணும். அப்ப நம்ம எப்படி டிசைட் பண்ண முடியும்? நிறம்ன்றது தேவை கிடையாது, இது அந்நியதா சித்தம் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா, சரி நிறம்னா என்ன? அந்த தண்டத்துக்கு இப்போதைக்கு ரத்த நிறம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ரத்த நிறம் தேவை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்படி கிடையாது. இன்னொரு சினாரியோ இருக்கு. அங்க நீல நிறம் இருக்கே தண்டத்துல. சரி, அதனால இது அந்நியதா சித்தம் அப்படின்னு தள்ளிடணும்னா, அப்ப இதுக்கு அந்நியதா சித்தம்னு தள்ளணும். இத கழுத அந்த மரம் அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது வழியாவே தள்ளலாமே, இந்த ரத்த நிறத்தை தள்ளலாமே. தண்டமே போயிடல சொல்லி எங்க இந்த மாதிரி நியத்தபூர்வ காரணமா அது நியத்தபூர்வ விருத்தின்னு எடுத்துக்கிட்டு தள்ளினோம்னா தண்டமே தள்ளிடுவோமே, தண்டம் தள்ள முடியாது இல்லையா? ஏன் வேற இன்னொரு தண்டம் இருக்கு அப்படின்றதுனாலயா தள்ளிடுவோம்னா? எப்படி எப்படி தள்ளிடுவோம்? எப்படி சொல்லுவோம் நம்ம? இப்போ ரத்த நிறத்துல ஒரு தண்டம் இருக்கு, அதை வச்சு குடம் பண்றத பாக்குறோம். அப்ப நீல நிறத்துல இருக்கிற தண்டம் தேவையில்லை அப்படின்னு சொன்னோம்னா நீல நிறத்தை மட்டும் தள்ள, நீல நிறத்துல இருக்கிற தண்டத்தையே தள்ளிடுறோமே. அதெல்லாம் அப்படி சொல்லலையா? நீல நிற தண்டத்தை தள்ளணும்னு சொல்லலாம். ஏன்னா அங்கேயும் அந்த தண்டத்தும் அப்படின்ற அந்த ஒரு சாமானியமானது தொடர்ந்தே தான் வருது. என்ன வேறுபடுறது அப்படின்னா, ரத்த நிறம் இல்லை. நீல தண்டத்தினால நம்ம சுத்தும் பொழுது அங்க ரத்த நிறம் இல்லை இல்லையா? ஆகையினால ரத்த நிறமானது காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது நியத்தமாக இல்லை. மற்றொரு இடத்துல ரத்த நிறம் கிடையாது, அங்க நீல நிறம் தான் இருக்கு. அங்கேயும் தண்டம் இருக்கு. ஆசி புரியுறதா? ரெண்டு இடத்துலயும் தண்டம் இருக்கு. ஆனா முதல் இடத்துல ரத்த தண்டம், ரெண்டாவது இடத்துல நீல தண்டம். இப்போ அந்த ரூபமும் வேணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த ரூபம் அங்க இல்லையே. சரி, அப்போ இந்த நியத்தபூர்வ விருத்தியே இல்லை அப்படின்றத வச்சுட்டே முடிச்சுடலாமே. இப்போ ஸ்பெசிபிக்கா ரத்த நிறம் வேணும் அப்படின்னா ரத்த நிறம் தேவை கிடையாது. ஏன்னா மற்றொரு இடத்துல அது இல்லை, அது நியத்தபூர்வமா இல்லை, நியத்தபூர்வ விருத்தியாக இல்லை அது. சரிப்பா, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப்புக்கு மேல அடியேன் இல்ல அடியேன் அதாவது அந்த நியத்தபூர்வ விருத்தி இல்லாததுனால அது வந்து காரணம் இல்லைன்றது தான் தள்ள முடியுமே தவிர அந்நியதா சித்தம் இல்லைன்னு தள்ள முடியும். காரணம் இல்லைன்னு தள்ளினாலே போதும். காரணம்னு தள்ள முடியல, அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா அந்நியதா சித்தம் அப்படின்றத கொண்டு வரணும். சொன்னா காரணம் இல்லைன்னு அப்படின்னு தள்ளிடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு மேல. சோ அப்ப அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்புக்கு போனோம்னா, இப்போ எந்த ஒரு தண்டம் எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ரூபம் இருக்கணும். அதுல ரூபத்துவம் அப்படின்ற ஒரு சாமானியம் இது மனசுல எல்லாம் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம் இது இப்போ. ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? நம்ம பழகினது என்னன்னா 10 குடம் இருக்கு, 10 குடத்துல கடத்துவம் அப்படின்ற ஒரு சாமானியம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போல இந்த கான்செப்டையும் டச் பண்ணியிருக்கோம். 10 ரூபங்கள் இருக்கு, அதுல ரக்தத்துவம் ரூபத்துவம் அப்படின்னு ஒரு சாமானியம் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அப்போ ரூபத்துவம் அப்படின்றது தேவையாகதா? அத கண்டிப்பா ஏதாவது ஒரு
சுவாமி கேட்கல. சுவாமி எனக்கு மட்டும்தானா இல்ல? இல்ல அடியன் கேட்கல அடியேன். கேட்கல அடியேன். அடியேன் கேக்குறது இல்ல? கேக்குது சுவாமி. சரி, இப்ப என்னாச்சு, இப்ப நம்ம வந்து ரூபத்துவம் அப்படின்றது ஒண்ணு, ஏதோ ஒரு ரூபம் அங்க இருக்கும் அப்படின்றத நம்ம ஒத்துணுதானோம் இல்லையா? சரி, அப்போ ரூபம், அந்த ரூபத்துவம் அப்படின்ற ஒரு சாமானியம், அந்த ரூபத்துவத்துக்கு ஆசிரியமா என்ன வேணாலும் நிறம் இருக்கட்டும், அது நீளமோ ரத்தமோ ஏதோ ஒரு நிறம் இருக்கட்டும். ஆசிரியம் அப்படின்னா அந்த ரூபத்துவத்தை கொண்டது. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா கண்டிப்பா ரூபத்துவம் அப்படின்றது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த தண்டத்துல பரம்பரையா ரூபத்துவம் எதுல இருக்கும்? நீல நிறத்திலயோ இல்லாட்டி ரத்த நிறத்திலயோ இருக்கும். அந்த ரத்த நிறமோ நீல நிறமோ எதுல இருக்கும்? தண்டத்துல இருக்கும். அப்படின்னு 2 லேயரை அப்ப புரிஞ்சுக்கணும். ரூபத்துவம், அதுக்கு கீழே அந்த நீல நிறம். அந்த நீல நிறம் எதுல இருக்கு? தண்டத்துல இருக்கு. அப்போ எல்லா இடத்துலயும் என்ன தண்டத்தை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அங்க ரூபத்துவம் அப்படின்றது ஒண்ணு தேவையானதாக இருக்கும். அப்ப ரூபத்துவம் வந்து காரணம், இதுக்கு கூடத்துக்கு ரூபத்துவமானது காரணம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்றது அடுத்த கேள்வி வரும். சரியா? இப்போ அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அதே போல இந்த தண்டத்துவம் அப்படின்றதுக்கும் 2வது புல்லட் இருக்கு இல்லையா? இந்த தண்டத்தினுடைய தன்மை அதுவும் இருக்கா? குடம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தடி இருக்கு. அப்ப கண்டிப்பா அங்க என்ன வேணும்? அந்த தண்டத்துவம் அப்படின்னு இது ஒரு சாமானியம் இல்லையா? என்ன தடி இருந்தாலும் அங்க தண்டத்துவம் அப்படின்ற சாமானியம் இருக்கும். அப்ப இது என்ன எடுத்த நியத்த பூர்வ விற்த்தியா எடுத்தா? இப்போ இதெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்டா நமக்கே தோன்றது இல்லையா? இது காரணம் கிடையாது அப்படின்னு. சித்ரமாமி, சுவாமி தண்டத்துவம் எப்படி சுவாமி காரணம் இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி இருந்தாலும் தண்டம்ன்றது ஒண்ணு அங்க இருந்துதானே ஆகணும் சுவாமி. ஆமா, தண்டத்தை வந்து காரணம்னு சரி இப்படி பாருங்களேன். ஆக்சுவலா தண்டத்தம்னா அவன் என்ன எப்படி கன்சீவ் பண்றான் நையாயிக்கன்? தண்டத்தம் அப்படின்ற கான்செப்ட் எப்படி கன்சீவ் பண்றான்னு பார்த்தோம். ஒரு 100 தண்டங்கள் பார்க்கறான் இல்லையா? 100 தண்டங்கள் பார்த்து இது தடி இது தடி இது தடி அப்படின்னு அவனுக்கு தோன்றது. அதனால அவனுக்கு 100 தண்டத்திலையும் தண்டத்துவம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு அவன் கன்சீவ் பண்றாங்க கான்செப்ட. இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ லோகத்துல வந்து இருக்கிறதே ஒரே ஒரு தண்டம் தான் அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரே ஒரு தண்டம் தான் இருக்கு. இப்ப அந்த தடியை வச்சுட்டு குடத்தை பண்ண முடியாதா? ஸோ நமக்கு வேண்டியது அந்த ஃபார்ம் தான் வேணும், நமக்கு அந்த வடிவம். ஸோ இதுவும் ஒரு சட்டில் கான்செப்ட், எல்லாம் மனசுல வாங்கிக்கோங்க. அந்த வடிவம் ஃபார்ம் இருக்கு இல்லையா? அது வேற, தண்டத்துவம் அப்படின்றது வேற. நல்லா மனசுல வாங்கிட்டீங்களா? இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் சரியா புரிஞ்சுட்டுலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறதே ஒரே ஒரு தண்டம் தான். இப்ப தண்டத்துவம்னு தத்துவம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிறதே ஒரே ஒரு தண்டம் தான். தண்டத்துவம்னு இருக்குமா தத்துவம்? யாருக்காவது தோன்றதா? தண்டத்துவம் இருக்குமா இருக்காதா? லோகத்தில் இருக்கிறதே ஒரே ஒரு தண்டம் தான். இருக்காது இல்லையா? ஆனாலும் அந்த வடிவம் இருக்குமே. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த வடிவம் வேற, தண்டத்துவம் அப்படின்றது வேற. சரி, இப்போ வந்து தண்டத்துவம்ன்ற தத்துவமே இல்லை இல்லையா? இப்ப குடத்தை பண்ண முடியாது அப்படின்னு ஆகுமா? ஆகையினால நம்ம என்ன சொல்லலாம்? அந்த தண்டத்துவம்ன்றது வந்து அடியன் ஸ்ரீதரன் சுவாமி அடியன் அந்த வடிவம்ன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் தானே. ஏன்னா இப்ப குடம்னு எடுத்துட்டா கட்டம்னா கட்டம்னு எதை வச்சு சொல்றோம்னா அந்த வடிவத்தை வச்சுன்னு சொல்றோம். நம்ம இது அசாதாரண தர்மத்தை வச்சுன்னு சொல்றோம். சோ தண்டத்துக்கும் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கணும்ல சுவாமி? கரெக்ட் தான். அந்த அப்ப ஒரே ஒரு குடம் இருக்குன்னா நம்ம அது வந்து குடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அந்த வடிவம் வேணும், அது உண்மைதான்.
ஆனா கடத்துவம்ன்ற தன்மையானது அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல நம்ம கடத்துவம் அப்படின்ற தன்மையானது யாருமே கன்சீவே பண்ண மாட்டோம். எப்போ வந்து இன்னொரு பொருளை பார்த்து நமக்கு குடம் அப்படின்னு சொல்ல தோன்றதோ, 10 பொருள்களை பார்த்து இப்போ குடம் குடம் குடம்னு சொல்ல தோன்றதோ, அப்பதான் கடத்வம் அப்படின்ற ஒரு சாமானியம் வரும். ஒரே ஒரு பொருள் இருந்தது அங்க சாமானியம் வராது. புரியுது சுவாமி, புரியுது. சுவாமி இதை இப்படி புரிஞ்சுக்கலாம், விஜயராகவன் சுவாமி. திரவியம் அथवा ஆப்ஜெக்ட் மட்டும்தான் காரணம்னு எடுத்துக்கலாம். குணம், கர்மம், சாமானியம், விசேஷம் எதுவும் டைரக்ட் காரணமாகாது அப்படின்னு சொல்லிடலாமா? டைரக்ட் எதுக்கு காரணமாகாது? காரணமாகாது. நியத்தபூர்வ காரணமா இருக்கலாம், நியத்தபூர்வ காரணமா இருக்கலாம். ஆனா வந்து திரவியம் தான் டைரக்ட் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படி வேண்டாம். நியத்தபூர்வ புரிஞ்சுக்கிறதுலாம் கரெக்டா புரிஞ்சிருந்தாச்சு. ஆனா சொற்கள் அந்த பிரயோகம் எப்படி தெரியுமா, இப்படி இப்படி சொல்லக்கூடாது. நியத்தபூர்வ விருத்தியாக இருக்கலாம், சரியா? இருக்கலாம். நியமேன முன்கணத்துல இருக்கலாம். ஆனா அது மட்டும் போராது, அது காரணமாவதற்கு. சரியா? எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நியமேன முன்னாடி இருந்தா காரணம் அப்படின்னு முதல் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா? ஆனா தண்டத்துவம் நியமேன முன்னாடி இருக்கே அப்படின்னா, தண்டத்துவமானது நியமேன முன்னாடி இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வர, இல்ல அது வந்து அந்நியதா சித்தம் அப்படின்னு அதை தடுறோம் நம்ம. சரியா? அதனால அது காரணம் அல்ல அப்படின்னு தான் தடுறோம். நியத்தபூர்வ காரணம் டைரக்ட் காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். காரணமா இல்லையா, அவ்வளவுதான். அடியே கோவிந்தன் சுவாமி. இது சுவாமி கேட்டதுல இருந்து ஒரு ஃபர்தரா டவுட் வருது. எந்த குணமும் காரணமா இருக்க முடியாது அப்படி சொல்றோமா சுவாமி? இல்ல அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த குடம் அப்படின்ற இந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த திரவியம் ஏற்படுறதுக்கு எந்த குணமும் எதனுடைய குணமும் காரணம் மாதிரி தெரியலையே குடம் ஏற்படுறதுக்கு. குடத்துக்கு காரணம் இல்ல, பொதுவாகவே காரணமாவே இருக்க முடியாது அப்படி சொல்றீங்க? கிடையாது, அப்படி கிடையாது. இந்த இன்ஸ்டன்ஸ்ல மட்டும்தான் விஜயராம சாமி அதான் மீன் பண்ண நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ஸ்ல குணம் அப்படின்றதுலாம் வந்து இது காரணம். இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் சொன்னேன். இந்த இன்ஸ்டன்ஸ் தான் சொன்னேன். இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம பார்த்ததுல 3 தான் இருக்கு. 3தோட திரவியத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. திரவியம் தான் எங்க காரணம். ஆனா காரியம் திரவியமா தானே இருக்கு. அதனால வேகமா சித்திரமாமி. சுவாமி, இப்ப காரணமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு குழந்தையோட எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்ல சுவாமி. சோ இப்ப அதே மாதிரி வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து இப்ப மல்டிபிள் பார்ட்ஸ் பானை பண்றத பாக்குறது அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அந்த தண்டம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அப்ப தண்டத்துவம்ன்ற ஒரு காமன் என்டிட்டியும் அங்க ஒத்துக்கணும்ல. அப்ப அதை எப்படி நம்ம அந்நியதா சித்தம்ல சேர்ப்போம்? இப்போ கொஞ்சம் வயசாகி யோசிக்கலாம். இப்ப நம்ம யோசிக்கிறோம்ல, இப்ப அந்த ஒரு கால் அந்த தண்டத்துவன்றது ஒரே ஒரு என்டிட்டி மட்டும்தான், தண்டம் ஒரே ஒரு என்டிட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப நம்ம யோசிக்கிறது நமக்கு புரியறது இல்லையா? இப்ப அங்க தண்டத்துவம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு அந்த தண்டம் அப்படின்னு அந்த ஃபார்ம் இருந்தா போதும். அப்போ அதுதான் அந்த அந்நியதா சித்தம். தண்டத்துவன்றது தேவை கிடையாது. அதனால இதே போலதான் அந்த ரூபத்துவம் அப்படின்றதும் இதே விதத்துல அந்த ரூபத்துவம் அப்படின்றதையும் பார்க்கணும். சோ எந்த விதத்துல ஹெல்ப் பண்ண போறது? அடியன் அடுத்தது யாரு? ஸ்ரீரன் சுவாமி, சுதர்ஷன் சுவாமி. அடியன் குணம் வந்து காரணம் இல்லைங்கன்னா, இப்ப நீரோட குணம் வந்து அந்த திரவத்தன்மையும் அதை சேர்க்கிற தன்மையும் இருக்கிற அந்த குணம் தானே கடத்துக்கு வந்து காரணமா இருது. அது குணங்கள் எல்லாத்தையும் தள்ள முடியுமா, இல்ல ஒரு ஸ்பெசிபிக்? இந்த இடத்துல கூட கரெக்ட். அப்போ இந்த நீர் இருக்கிறதுனாலதான் குணம் பண்ண முடியாது இல்லையா? சோ நீரினுடைய ஸ்நேகம் இருக்கிறதுனாலதான் அதை ஒன்னா சேர்க்க முடியாது. ஆமா, கரெக்ட் தான் தோன்றது. இங்க ஸ்நேகம் அப்படின்ற குணமானது கரெக்ட். இந்த திரவியங்கள் சரிதான். இங்க ஸ்நேகம் ஸ்நேகம்ன்ற குணமானது கண்டிப்பா காரணம் இல்லை. அது அந்நியதா சித்தம்னு தள்ள முடியாது இல்லையா? தள்ள முடியாது, கண்டிப்பா தள்ள முடியாது. ஸ்நேகம்ன்றது கண்டிப்பா காரணம். ஸ்ரீதரன் சுவாமி. சுவாமி, நீரோட டைரக்ட் தன்மை இருக்கே சுவாமி, அது போறாதா உங்களுக்கு?
ஸ்னேகம்ன்ற அது என்ன குணம் தன்மை? ஸ்னேகன்ற அது குணம் நீருடைய தன்மை தான் ஸ்நேகம். சரி, அந்த குணத்தை நம்ம காரணமா சொல்லிதான் ஆகணுமா? ஆமா இல்லையா? அப்படின்னா இப்போ நீர் மட்டுமே போதும் நம்ம அப்படிதான் பரிசீலனை பண்றோம். ஸ்னேகம்ன்றது நம்ம குணத்தை ஏன் நையாயிக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ண போறது அப்படின்னா எல்லாத்தையும் சேர்க்க போகுது, எல்லா அந்த சூர்ணத்தை அந்த பிண்டமாக ஆக்க போறது. அதுக்காக தான் ஸ்னேகத்தையே கல்பிச்சு வச்சிருக்கோம். ஸ்னேகம் இருக்குன்னு ஏன் சொல்றான் அவன் அப்படின்னா அந்த மற்ற பொருள்களை கொண்டு நம்மளால அந்த பிண்டத்தை பண்ண முடியல, ஸ்னேகத்தை பண்ண முடியாது அப்படின்னு அவன் டேரக்டா சொல்றான். காரணமாக சொல்லி வைக்கிறான் ஸ்னேகத்தை. அதனால கண்டிப்பா அதை நம்ம காரணம்னு எடுத்துன்னு தான் ஆகணும். ஸ்ரீதரன் சுவாமி. அடியேன் அந்நியதா சித்தம்ன்ற அந்த டேர்ம்க்கு என்ன சுவாமி அர்த்தம்? வேற ஒன்னா சிக்கிறதுன்னு அர்த்தமா? இது இல்லாமலே காரியம் சித்திக்கும். இது தேவை கிடையாது காரியத்துக்கு. இது இல்லாமலே காரியமானது சித்திக்கும். அடியேன் அடுத்தது இது பிரத்யக்ஷம் முடிச்சு பண்ணலாம்னு வச்சுக்கலாம், முடியாது போல இருக்கு. ரங்கசாமி சுவாமி கேட்கணும். ஆமா சுவாமி, அப்படி வரும்போது அப்போ கந்தம் சங்கியா எல்லாமும் கூட போரும் இல்லையா? குணம் தானே இதுல. ஆமா, ஆனா இங்க காரணமா இருக்குமா அதுக்காவது? கந்தமானது மண்ணு நம்ம உபயோகப்படுத்துறதுனால கந்தம் உள்ள இல்லையா? கரெக்ட் கரெக்ட். மண்ணுல வந்து கந்தம் இருக்கு. ஆனா மண்ணில் இருக்கக்கூடிய கந்தம் எதுக்கு தெரியுமா காரணம்? குடத்துக்கு காரணமா? குடத்தினுடைய கந்தத்துக்கு காரணம். மண்ணினுடைய கந்தம் குடத்தினுடைய கந்தத்துக்கு காரணம், குடத்துக்கு காரணம் கிடையாது. இப்போ கந்தமே இல்லாத மண்ணுன்னு வச்சுக்கோமே, அப்படி இருக்காது மண்ணு, அதனால குடத்தை பண்ண முடியாது. குடத்தினுடைய குணம்னா சுவாமி, குடம்னா என்ன? அந்த ரூபம் மாத்திரம் தானே, இல்ல அந்த உருவம் மாத்திரம் தானே? கிடையாது. நம்ம ஆதியிலே பார்த்தோமே, 1000 நூல்கள் சேர்ந்து 1001வது ஒரு என்டிட்டி உண்டாடுது இல்லையா? அதான் அசத்காரியவாதம். புதுசா குடம்னு உண்டாருது. அதுக்கு மறுபடியும் தனியா நிறம் எல்லாமே கந்தம் எல்லாம் தனியா அதுக்கு உண்டாகும். விஜயராம சாமி இது போதும், இதுல மேல ப்ரொசீட் பண்ண முடியாது. தனியா எனக்கு இது அனுப்பலாம் சுவாமி, நான் ப்ரொசீட் பண்ண முடியாது, அதுக்காக தான். சரி, இப்போ வந்து இந்த அன்னிதா சித்தம்ன்றது வந்து மறுபடியும் இந்த இதை கேளுங்கோ. கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா இப்பவே ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு தான் எனக்கு தோன்றது. மறுபடியும் ஒரு தடவை இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோலாம் பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எதுக்காக இந்த காரணங்கள்லாம் பார்க்கணும்னு எதுக்கு ஆரம்பிச்சேன்னு ஞாபகம் இருக்கா? பிரமா வந்து பிரமாணம் வந்து பிரமாவுக்கு ஒரு காரணம். இப்ப காரணம்னா என்ன, அதை முதல்ல பார்க்கணும். பிரமாணம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. அது பிரமா, அது ஞானம், சரியான ஞானம். அப்புறம் அதுக்கு கருவி. இப்போ கருவினா என்ன, காரணம்னா என்ன அப்படின்றது பார்த்தாச்சு. சரி, இப்போ என்ன விதமான நான் வெறும் ஞானம்னு மட்டும் போட்டிருக்கேன். ஆக்சுவலா பிரமா சரியான நாலேஜ், சரியான ஞானம், பிரத்யக்ஷம், அனுமதி, உபமிதி, சாப்தம் அப்படின்னு இந்த 4மே தப்பான இதுவும் ஆகும், தப்பான நாலேஜாகவும் பிரமமாகவும் ஆகும். இந்த பிரமம் எல்லாம் நம்ம ஆதியில பார்த்தோம், முதல் கிளாஸ்ல ஞாபகப்படுத்திக் கொள்வது. இப்போ வந்து 4 விதமான ஞானம். பிரத்யக்ஷம் தெரியும், பிரத்யக்ஷம்னா என்னன்னு. அனுமிதி சப்தத்தை கொஞ்சம் மனசுல வாங்கிக்கோங்க. அனுமிதின்றது அநேகமா யாரும் கேள்விப்படாத சப்தமா இருக்கலாம். பொதுவாக அனுமானம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அனுமிதி ஞானத்துக்கு அனுமித்தின்னு பேர். அதே போல உபமித்தி அப்படின்றது ஒரு ஞானம். சாப்தம், சப்தம் இல்ல, ஷாப்தம் அப்படின்னு ஒரு ஞானம். இந்த 4 ஞானங்களுக்கும் கருவி என்ன? இது 4 பிரமாணங்கள் என்ன? பிரத்யக்ஷம். முதல் ஒரு ஞானம் பார்த்தோம் இல்லையா, பிரத்யக்ஷம் அப்படின்னு ஞானம். அந்த ஞானத்துக்கு கருவி, அதுக்கும் பிரத்யக்ஷம் தான் பேர். அப்புறம் அனுமித்தின்னு ஒரு ஞானம் பார்த்தோம், அதுக்கு கருவி அனுமானம்.
உபமிதி உபமானம். சாப்தம்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கருவிதான் சப்தம். இப்போ இந்த அனுமானம்னா என்ன, அனுமித்தினா என்ன, உபமானம்னா என்ன, உபமித்தினா என்ன, அதெல்லாம் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நம்ம கிரமமா பார்க்க போறோம். முதல்ல பிரத்யக்ஷத்தை பார்த்துட்டு அப்புறம் கிரமமா பார்க்க போறோம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரத்யக்ஷம் அப்படின்னு தொடக்கமான 4 ஞானங்கள் இருக்கு. இந்த 4 ஞானங்களுக்கு இந்த 4 கருவிகள் இருக்கு. பிரத்யக்ஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பர்சீவ் பண்றோம் இல்லையா, அதனுடைய பர்செப்ஷன், சாட்சாத்காரம்னு பேரு. அந்த இங்கிலீஷ்ல சரியான சொல்ல தோணுது தெரியல. பிரத்யக்ஷம் அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிரத்யக்ஷ ஞானம்னா என்ன அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? பிரத்யக்ஷத்துக்கு என்ன காரணம்? இந்திரியார்த்த சன்னிகர்ஷம். இந்திரியம் இருக்கு, 5 புலன்கள், அப்புறம் ஆந்தரமான புலன், மனசுன்ற 6 புலன்கள் இருக்கு. இந்த 6 புலன்களுக்கும் அர்த்தத்துக்கும், அர்த்தம்னா விஷயம், அதுக்கும் ஏற்படுற தொடர்பு இருக்கு இல்லையா, அதுதான் பிரத்யக்ஷத்துக்கு காரணம். இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் தொடர்பு ஏற்படணும், அப்பதான் பிரத்யக்ஷ ஞானம் உண்டாகும். என்ன உதாரணம்? கண்ணுக்கு குடமானது தெரிகிறது. குடம் பிரத்யக்ஷம் தானே. ஆக கண்ணுக்கும் குடத்துக்கும் சஞ்யோகம் அப்படின்ற ஒரு தொடர்பு இருக்கு. சஞ்யோகம்ன்றது என்னது? 24 குணங்கள்ல ஒண்ணு பார்த்தோம் சஞ்யோகம் அப்படின்னு. சஞ்யோகம்னா என்னது ஞாபகம்? சேர்க்கை. எந்த சேர்க்கை? சஞ்யோகம்ன்றா குடத்தை துணியால் கட்டுவது. சரி, அது உதாரணம் கரெக்டா இருக்கு. பொதுவா எதுக்கு சேர்க்கைன்னா 2 திரவியத்துக்கு நடுவில் சேர்க்கைன்றது முக்கியம். சரியா? ஆக இங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா? கண்ணால குடத்தை பார்க்கறோம், 2 திரவியத்துக்கு சேர்க்கையா? என்ன அந்த 2 திரவியம்? சஞ்யோகம்னாலே சேர்க்கை. அதான் இங்க மண்ணும் நீரும் சேர்க்கைன்னு சொல்லணும். நம்ம இங்க இந்திரியத்துக்கும் விஷயத்துக்கும் தொடர்பு சொல்லலாம். கண்ணுக்கும் குடத்துக்கும் தொடர்பு. அப்போ கண்ணும் குடமும் 2மே திரவியம்னு சொல்லி ஆகணுமா? அப்பதானே சேரும், சஞ்யோகம் ஏற்படும். குடம் திரவியம், சந்தேகமே இல்லை. கண்ணு திரவியமா? அதே போல கண்ணு திரவியம்னா இன்னொன்னு, கண்ணு திரவியமா இல்லையா? கண்ணு திரவியம் தானே. கண்ணு திரவியம் தான். சரி, அப்ப ஏதாவது இங்க பிசகு இருக்கா? கண்ணும் திரவியம் தான், குடமும் திரவியம் தான். ஏதாவது இங்க பிசகு இருக்கா? ரெண்டும் சேரவே இல்லை. எப்படி சேர்க்கைன்றது எங்க இருக்குங்க? கிரகணம் இருக்கு இல்லையா, அந்த கிரகிச்சுக்கிறோம், இந்த ஞானம் வருது. அது அந்த கிரகணம் தான் ஏன் கேள்வி. அந்த ஞானம் போய் சேர்த்தது. கண்ணுன்றது இப்போ என்னன்னா ஒளிமயமானது. கண்ணுன்றதே ஒளிமயமானது. இப்போ கண்ணுல இருந்து அந்த ஒளி போய் அங்க கூடத்தை போய் டச் பண்றது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆகையினால கண்ணானது இது சயின்ஸுக்கு நேர் விருத்தம். அது இருக்கட்டும், நம்ம அதை பத்தி பார்க்க வேண்டாம். இப்போ இங்க எங்க விஷயம் என்ன, இந்த மத்தத்துல என்ன விஷயம் அப்படின்னா, கண்ணுல இருந்து ஒளியானது அந்த குடத்தை போய் இடிக்கிறது. இப்போ திரவியத்துக்கும் சம்யோகம் வந்தாச்சு. ஆகினாலதான் நமக்கு குடம் அப்படின்றது தெரியறது. சரி, இப்போ நம்ம பிரத்யக்ஷம்னு நம்ம வெறும் குடத்தை மட்டுமா கண்ணால நம்ம கிரகிக்கிறோம்? குடத்தினுடைய நிறம், குடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல், குடம் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணால தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் குடம் விளையாடுது அப்படின்னு. அதுவும் பிரத்யக்ஷம் தான். பிரத்யக்ஷம்னால என்ன வேணும் நமக்கு? அந்த இந்திரியத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் தொடர்பு சொல்லிடணும். நீளமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பிரத்யக்ஷ ஞானம் இல்லையா, இதுல என்னென்னலாம் அர்த்தங்கள், என்னென்னலாம் விஷயங்கள்? குடமானது நீளமாக இருக்கு, என்னென்னலாம் விஷயம் இங்க நம்ம கண்ணால கிரகிச்சுக்கிறோம்? குடம், அதனுடைய ரூபம், அதனுடைய இருப்பு. சரி, இருப்பு கரெக்டு தான். இருப்புன்றது தனியா ஒன்றும் இது கிடையாது. கரெக்டா அந்த 3 வேர்ட்ஸுக்கு கரெக்டா 3 விஷயம் வந்தாச்சு. குடம் நீளமாக இருக்கு அப்படின்னா, இருப்பு அப்படின்னா இருப்புன்றது தனியா ஒரு குடமே தான் அது. அதனால குடம், அதே போல அதனுடைய
ரூபம், நிறம். சரி, இப்ப குடத்துக்கும் கண்ணுக்கும் தொடர்பு சொல்லி ஆயிடுத்து. இதுவும் இப்போ கண்ணால தானே கிரகிக்கிறோம். அப்போ கண்ணுக்கும் எதுக்கும் தொடர்பு சொல்லணும்? அந்த நீல ரூபத்துக்கும் தொடர்பு சொல்லணும். என்ன தொடர்பு என்றால் கண்ணுக்கும் அந்த குடத்துக்கும் சம்யோகம் அப்படின்ற தொடர்பு. அந்த குடத்துல சமவாய சம்பந்தத்தோட நீல ரூபமானது இருக்கு. சமவாய சம்பந்தம் அநேகமா கொஞ்சம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டச் பண்ணியிருக்கோம் முன்னாடி. சமவாயம் அப்படின்றது அந்த திரவியத்துக்கும் ரூபத்துக்கும் இருக்கக்கூடியது, திரவியத்துக்கும் கர்மத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அதுதான் சமவாய சம்பந்தம்னு. சமவாயம் தானே பார்க்கணும். நம்ம 7 பதார்த்தங்களை ஒன்னா விட்டு வச்சிருக்கோம் இல்லையா? ஆக இப்போ அந்த கண்ணுக்கும் அந்த அர்த்தத்துக்கும் தொடர்பு வந்துருது. இப்ப புரியறதா? அதுக்காக சந்தேகம் இருக்காதுல்ல? இதே போலதான் அந்த குடம் விழுறது அப்படின்னு வச்சுப்போமே சீதாராமன் சாமி. இந்த கண் நீங்க ஒளின்னு சொல்றச்ச கண்ணை ஒரு திரவியம்னு எடுத்துட்டோம்னா அதோட தன்மை வந்து பார்வைன்னு வச்சுக்கோங்க இல்லையா? அதாவது இந்த திரவியத்தோட பார்வை கிடையாது. கண்ணுடைய பார்வைன்னா என்னது? பார்வைனா செயல்ல. ஆமா, செயல்ன்றதுனால அதனுடைய தன்மையா? இன்னொன்னு எங்க சாஸ்திரத்துல வரும்போது நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணணும். இப்ப பார்வை அப்படின்னா என்ன? வாட் யூ மீன் பை பார்வை? அதோட தன்மை கண்ணை திறக்கிற அந்த செயல். கண்ணோட தன்மை என்ன இருக்கு? கண்ணு என்னது? அது வந்து ஒயிட்டா இருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு அந்த ஐபால் வந்து அது பிளாக்கா இருக்கு. ஸோ சாஸ்திரம் வந்து பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணணும். இப்போ பார்வைன்னா என்ன? கண்ணை திறக்கிறது, அந்த ஐலிட் ஓபன் பண்றது பார்வை, அந்த ஆக்ஷன், அதான் பார்வையா? ஆமா. ஸோ இங்க இப்போ என்ன இங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கண்ணுல இருந்து லேசர் மாதிரி போறதுன்னு வச்சுப்பாங்க. கண்ணுல இருந்து லேசர் மாதிரி போய் அது வந்து இடிக்கிறது. எதை இடிக்கிறதுனா அந்த முட்டுறது, இதை குடத்தை முட்டுறது. அந்த கண்ணுல இருந்து போற லேசரும் கண்ணு தான். எல்லாம் ஒளிமயமானது இல்லையா? ஸோ அதனால கண்ணுக்கும் அந்த குடத்துக்கும் தொடர்பு ஏற்படுறது. அதனால நமக்கு ஞானம் ஏற்படுறது. ரங்கநாத சுவாமி சுவாமி, இந்த கண்ணுன்ற இந்திரியம் வந்து அப்படின்னா ரொம்ப பறந்து இருக்கிற இந்திரியம்னு அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா இது வந்து எல்லா இடத்தையும் டச் பண்றது இல்லையா? அப்படி பறந்துதான் இருக்கும். ஆனா எப்போ நம்ம வந்து ஹைலைட் ஓபன் பண்ணாதான். இது அது லேம்பு போலதான் பார்க்கணும். இது ஒரு தீபத்தை போலதான் பார்க்கணும். தீபத்தை வந்து நம்ம பாத்திரத்துக்கு மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோமே, அது ஒளி வெளில பரவாது. பாத்திரத்தை எடுத்தாச்சுன்னா இருக்கும், பரவும். நிறைய பரவும். அதனால அந்த மாதிரி இது வந்து திரவிய விஷயத்துல அந்த ரெண்டாவது எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? அந்த கர்மம் அதே போல அந்த ரூபம். அப்படியா? டவுட் கிளியர் பண்ணது விட்டு போயிடுச்சு. மத்ததெல்லாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டது. நீங்க டவுட் கிளியர் பண்ணது இல்ல சொல்லி கேட்கல. கார்பல் தான் வருது. கார்பல் தான் வருது. அடி இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. அடி என்ன சந்தேகம் வந்தது? அது அது இந்த கண்ணானது என்ன தீபத்தை போல பார்க்கணும். ஸோ அதனுடைய ஒளியானது அப்படி பரவுறது அப்படின்றது அதெல்லாம் கேட்டுதா? அந்த இது கிளியர் ஆயிடுதா? அப்புறம் நீங்க பாத்திரத்தை கொண்டு மூடினா அது வந்து ஐலிட்ஸ் மூடுற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அது வரைக்கும் கேட்டது. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? அதுக்கப்புறம் அது இப்போ யாருக்காவது கண் வந்து ஷார்ட் சைட்டட்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ அந்த கண்ணுடைய ஒளி வந்து கொஞ்சம் தூரம் தான் போகும். யாருக்காவது பவர்ஃபுல் ஐசைட் இருந்ததுன்னா அவருடைய ஒளி ரொம்ப தூரம் போகும். அந்த கண்ணினுடைய ஒளி ரொம்ப தூரம் போகும். இது திரவியத்தை பத்தி கிரகணம் சுலபமா ஆயிடும்.
அதுக்கப்புறம் அந்த ரூபம் கர்மம் அப்படின்றதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஏன்னா ரூபம் கர்மம் அப்படின்றதும் ஒரு விஷயம். ரங்கராயன் சுவாமி. அடியன் சுவாமி, கர்மம்ங்கிறது ஒழுங்கா புரியல. அதாவது இங்க கர்மம்ங்கிறது வந்து கமனம் அந்த மாதிரி கர்மமா இல்ல? இங்க அதேதான். இப்போ வந்து ஒரு குடமானது விழுறது அப்படின்னு வச்சுக்கோமே, குடம் விழுறது புரியறது இல்லையா? இப்போ அந்த அந்த செயல் என்ன சம்பந்தம்? இப்போ அந்த குடத்துக்கும் அந்த விழுறதுக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம்? சமவாய சம்பந்தம். நேர சமவாயம் கிடையாது. கரெக்ட் தான், சமவாய சம்பந்தம். கண்ணுக்கும் அந்த குடத்துக்கும் சயோகம், அதுக்கப்புறம் சமவாய சம்பந்தம். அதுதான் வந்து சயுக்த சமவாயம் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப டேர்ம்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக நான் அப்படி விட்டுட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுன்றதான் தோன்றது. எல்லாம் புரிஞ்சுது. அடி ஆக இது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? சரி, இதுல வந்து இன்னொன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அபாவத்தை பத்தி. இப்போ குடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். குடம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்க என்ன கண்ணுக்கு விஷயம் ஆகுது? இங்க இது வந்து குடமின்மை கட அபாவம் தான் விஷயம். அதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது. ஏன்னா நம்ம அபாவம்லாம் பார்த்துருக்கோம். சரி, இந்த அபாவத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? என்ன டைப் ஆஃப் ஞானம் இது? நம்ம என்ன அனுமானம் பண்றோமா, ஊகம் பண்றோமா? அப்படின்னா இவன் சொல்றான், இல்ல நம்ம கண்ணு திறந்தாதான் நமக்கு தெரியுது இந்த ரூம்ல குடம் இல்லை அப்படின்னு. கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியுது. அப்போ கண்ணால தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் இது குடமின்மை அப்படின்ற விஷயம். இதுல எல்லாருக்கும் சந்தேகம் இல்லையா? கடாபாவம் குடமின்மை அப்படின்றது கண்ணால காணக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்ப கண்ணால காணக்கூடிய விஷயம்னா அப்ப கண்ணுக்கும் அந்த அபாவத்துக்கும் என்ன தொடர்பு? கண்ணுக்கும் ரூபத்துக்கும் எப்படி தொடர்பு சொன்னோம்? கண்ணுக்கும் அந்த குடத்துக்கும் சயோக சம்பந்தம். அதுக்கப்புறம் அங்க சமவாய சம்பந்தத்தோட அந்த ரூபமானது இருக்கு. அதனால சயோகம் பிளஸ் சமவாயம், இதுதான் கண்ணுக்கும் அந்த ரூபத்துக்கும் தொடர்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க என்ன அபாவத்துல யோசிக்கணும்னா, நான் சொல்றது கேட்கறதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், யாரும் ஒன்னும் சந்தேகம் கேட்கறது இல்லையா? அடி இங்க என்ன இந்த அபாவத்துக்கும் கண்ணுக்கும் தொடர்புனா, கண்ணுக்கும் தரைக்கும் தொடர்பு. இந்த அபாவம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த தரையில குடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த தரை எப்படிப்பட்டது? இது வெறிச்சோடியா இருக்கிற தரை, ஒண்ணுமே இல்லாத, குடமே இல்லாத தரை. இது மணப்பள்ளியில மேடை இருக்குன்னு வச்சுக்கோமே, இது என்னது? இது பாத்திரமே இல்லாத மேடை இது அப்படின்னு. இப்ப பாத்திரமின்மை அப்படின்றது எதுக்கு ஒரு, அது வந்து அந்த மேடைக்கு ஒரு விசேஷணமாக இருக்கு. கண்ணால மேடையை காண்றோம். மேடைனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேடை டெஸ்க்ல அந்த மணப்படியெல்லாம் பார்த்துருப்பீங்களா மேடை? அந்த மேடைக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மேடையில இந்த பாத்திரமின்மை அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு விசேஷணமா இருக்கு. அந்த மேடை எப்படிப்பட்டது? வெறிச்சோடியா இருக்கிறது, பாத்திரமே இல்லாத மேடை, அது குடமே இல்லாத தரை இது. அப்ப தரைக்கு விசேஷணமாக, மேடைக்கு விசேஷணமாக இருக்கு இல்லையா, அபாவமானது விசேஷணமாக இருக்கு. அப்ப கண்ணுக்கும் அபாவத்துக்கும் என்ன தொடர்பு? கண்ணுக்கும் அந்த தரைக்கும் சயோகம், அதுல விசேஷணமாக இருக்கு. அப்போ சயோகம் அப்புறம் விசேஷணம் அப்படின்றதுதான் தொடர்பு கண்ணுக்கும் அபாவத்துக்கும். இது புரிஞ்சுதா? சரி, அப்ப வேற ஏதாவது நம்ம இதுல இப்போ வாயுல வந்து ரூபம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாயுல வந்து நிறமே கிடையாது, கண்ணுக்கு வாயு கண்ணுக்கு தெரியல, வாயுல வந்து ரூபம் இல்லை அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. வாயுல ரூபம் இல்லைன்றது சரி, வேணாம், அவ்வளவு காம்ப்ளெக்ஸா இப்ப போக வேண்டாம். இதுல இதுல கந்தம் இல்லை, ஜலத்துல கந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோமா? ஜலத்துல கந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த ஜலம் வந்து கந்தமற்ற ஜலம் இது அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ கந்தமின்மை அது அபாவமா? இங்க வந்து என்ன இந்திரியம், என்ன தொடர்பு? இதை நம்ம எப்படி தெரிஞ்சுட்டோம்? கந்தமின்மை அப்படின்றது வந்து கந்தாபாவா
அப்படின்றத எப்படி தெரிஞ்சிட்டோம்? என்ன இந்திரியம்? கண்ணும் மூக்கும் ரெண்டும் இருக்கு இல்லையா? கண்ணு வராது. கண்ணு வராது. கண்ணால பார்த்தாலும் ஜலம் இருக்கிறது தெரியும். இப்ப நான் கண்ணு சூடா இருந்தா ஜலம் இருக்கிறதே தெரியாது எனக்கு. அப்படின்னு தேவையான தொட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். சரி, ஏதோ தொட்டு பார்த்து கூட சரி, ஏதோ ஜலம் இருக்கணும். ஆமா, தேவ சொல்றது சரிதான். அது வந்து இந்த கண்ணும் அது ஸ்பர்ஷமும் இல்லாட்டி கண்ணும் இருந்தாலும் அந்த திரவியம் தெரியும் அப்படின்னு. ஆனா கண்ணுக்கும் இந்த மனத்துக்கு தொடர்பு இருக்கான? மனம்ன்றது கந்தம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எல்லா வஸ்துக்களும் பார்க்கறது இருக்கலாம். அதுவும் சாப்பிடுற பண்டங்கள்ல இருக்கலாம் டிஃபரெண்டா. அது இல்லங்கிறது இல்லன்னு சொல்லலாம். இல்ல சாமி, எதிர்பார்ப்புன்றதுலாம் அத மனசுக்கு இருக்கக்கூடிய குணம் தானே. அதுக்கும் இந்த ஜலத்துல வந்து கந்தம் இல்லை அப்படின்னும் பொழுது இல்ல சுவாமி, இதை வச்சே ஒரு காரணம் கூட சொல்லிடலாம் சுவாமி. இது கண்ணால பாக்குறதோ ஸ்பர்ஷத்தையோ நீரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரியுமே தவிர கந்தத்தை உணர்றதுக்கு தெரியவே தெரியாது. அது டைரக்ட் காரணமே கிடையாது. அதான் சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? இப்ப இந்த கந்தமின்மை அப்படின்னு ஒரு விஷயம் கிரகிக்கிறோம் இல்லையா? இதுக்கும் கிரானேந்திரியத்துக்கும் இதுக்கும் தான் நீருக்கும் தான் சம்பந்தம் பண்ணி பாக்குறோம். வாசனை இருக்கா இல்ல அப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, இங்க என்ன இருக்குன்னா ஆக்சுவலா அந்த கிரானேந்திரியம் இருக்கு இல்லையா, கிரானேந்திரியத்துக்கும் அதே போல அந்த ஜலம் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து வாசனை இருக்கா கிட்ட வச்சு முகத்து கிட்ட வச்சு, அதாவது மூக்கு கிட்ட வச்சுதான் முந்து பார்க்க முடியும் நம்மளால. எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து இந்திரியத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு சொல்லியே ஆகணும். இங்க எப்படி தொடர்பு அப்படின்னா, நம்ம மூக்கோட ஒரு ஒரு இது இருக்கு, ஸ்பர்ஷம் இருக்கு. எதுக்கு? அந்த ஜலத்துக்கு இருக்கு. ஸோ கிரானேந்திரியத்துக்கும் அந்த ஜல மாலிக்யூல்ஸுக்கும் ஸ்பர்ஷம் இருக்கு. அதுல அதுக்கப்புறம் என்ன சம்பந்தம்? அதுக்கும் சயோகம் வந்தாயிருது. அந்த விசேஷணம் அப்படின்ற சம்பந்தம். அந்த ஜலம் எப்படிப்பட்டதாக இருக்கு? கந்தமற்றதாக இருக்கு. இப்போ கந்தாபாவா அப்படின்றது அந்த ஜலத்துக்கு விசேஷணமாக இருக்கு. இப்போ கிரானேந்திரியத்துக்கும் அந்த ஜல மாலிக்யூலுக்கும் சயோகம். அந்த ஜல மாலிக்யூல விசேஷணமாக என்ன இருக்கு? கந்தாபாவம் இருக்கு. அப்போ விசேஷணம் அப்படின்றது அது அடிஷனல் சம்பந்தம். சுவாமி, அந்த அப்போ அந்த கிரானேந்திரியத்துக்கும் அந்த விசேஷணத்துக்கும் எதுவும் சம்பந்தம் சொல்லல நம்ம. இது வழியா தான் சொல்றோம். அந்த ஜலத்தின் வழியா தான் சொல்றோம். ஜலத்துக்கு விசேஷணமா அது இருக்கு. இப்ப அப்படி பார்த்தோம்னா நம்ம அந்த முன்னாடி கூட நம்ம டேரக்டாவே சொல்லலையே சம்பந்தத்தை. அந்த குடத்தினுடைய ரூபம் அப்படின்றது நம்ம எப்படி சொன்னோம்? கண்ணுக்கும் குடத்துக்கும் அந்த குடத்துல இது சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. இது ரூபமா இல்லாட்டி அந்த கர்மமோ. அதே போலதான் இங்கேயும் கண்ணுக்கும் தரைக்கும் அங்க விசேஷணமாக அந்த அபாவம் இருக்கு. அதே போல இங்க வந்து இந்த மூக்குக்கும் இந்த கிரான இந்திரியம், மூக்குக்கும் இதுக்கும் ஜலத்துக்கும் அது விசேஷணமா கந்தாபாவம் இருக்கு. ஜெயராமசாமி இல்ல சார், எனக்கு அடியே சரி, நான் அனுமானமும் பார்க்கலாம். சித்திரமாமி சுவாமி, இப்ப விசேஷணம்னா அந்த திரவியத்தோட தனித்தன்மை அப்படித்தானே சுவாமி சொல்றோம்? அது விசேஷம், அது வேற. அது 7 பதார்த்தங்கள் நம்ம அதை பத்தி இன்னும் பார்க்கணும். விசேஷம் அது விசேஷணம்னா என்ன? அட்ஜெக்டிவ், ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஹவுஸ் அப்படின்றது விசேஷணம். அடியே ஒரு கேள்வி சாமி. இந்த விசேஷம் தான் சாமி நம்ம வந்து இந்த 2வது அதிகரணத்துல பார்த்தது. ஜெகத் ஜென்வல் ஜெகத் இதேதான் விசேஷனம் உபலட்சணம் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? இதேதான். அப்போ பிரம்மம் எப்படிப்பட்டது? உலகத்தை படைக்கக்கூடியது அப்படின்னா அது ஒரு விசேஷனம். அதுக்கு அது கூடயே வர்றது எப்போதுமே அது அதை விட்டு பிரியாமல் இருக்கிறது எப்போதுமே. கரெக்ட்.
நல்ல ஞாபகம். ஆமா, விசேஷன்றது எப்பவுமே அது இல்ல ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் சொல்றதும் சரிதான். எப்பவுமே விட்டு பிரியாதது அப்படின்னா அது மட்டும் அர்த்தம் கிடையாது. சரி, அது ஒரு ஸ்பாட் எக்ஸாம் எடுக்கலாம். அப்போ ஸ்பாட் டெஸ்ட் விசேஷம் உபலட்சணம்னா என்ன அப்படின்றதுல விசேஷம்னா இதுன்றதை காட்டும் மேல இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சொல்லணும். விசேஷம் உபலட்சணம் அப்படின்ற இடத்துல மற்ற விஷயங்களை தள்ளி விடுறது, ரெண்டுத்துக்கும் கரெக்ட். மற்ற விஷயங்களை தள்ளி விடுறது அதான் வியாவர்த்தகம். மற்ற விஷயங்களை தள்ளி வேறுபடுத்தி இது காட்டுறது. சரி, காட்டும் பொழுது என்ன பண்றது அப்படின்னா, காட்டும்போது அந்த குணம் தொடர்ந்து இருந்ததுன்னா அது விசேஷனம். அந்த சமயத்துல அது இல்ல, வேற ஒரு காரணத்தினால நம்ம அதை கிரகிக்கிறோம்னா அப்ப அது வந்து இன்னொரு இங்கேயும் முக்கியமான விஷயம், அந்த தொடர்ந்து இருக்குன்னா எங்க இருக்கு, அந்த பொருள்ல இருக்குன்றதை காட்டிலும் முக்கியமா எங்க தொடர்ந்து வரணும், நம்மளுடைய அறிவுல, ஞானத்துல. மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக இந்த பொருளை அறியறோம். சரியா, வேறுபட்டு அறியறதுக்கு நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம், பச்சையான என்ன பார்த்தோம் இல்லையே, பறவை உட்கார்ந்து இருக்கிற அது தேவதத்தன் கோ இல்ல, அது உபலட்சணம். அடியன் பச்சையான வீடு. பச்சையான வீடு தான் பார்த்தோம். இப்போ பச்சையான வீடு என்ன, 100 வீடு இருக்கு. என்ன வீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பார்க்கலாம், அந்த பச்சை நிறம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பச்சை நிறம் என்ன பண்றதுன்னா அந்த 99 வீடை காட்டிலும் வேறுபடுத்தி இதை காட்டுறது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கும் போது கடைசியில் எப்படி புரிஞ்சுக்கிறோம், அந்த பச்சை நிறத்தை கொண்ட வீடாக தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்னா அப்போ வந்து இது விசேஷணமாக ஆயிடுறது. இது அந்த பச்சை நிறம்ன்றது விசேஷணமாக ஆயிடுறது. இப்போ வந்து நம்ம இந்த காக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எங்க காக்கா இருக்கோ அப்ப இந்த காக்கா என்ன பண்றது, அந்த 99 வீடை காட்டிலும் வியாவர்த்தனம் பண்ணி கொடுக்கறது, பிரிச்சு கொடுக்கறது இந்த வீட்டை. ஆனா நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது காக்கா கூட சேர்த்து அந்த வீடை புரிஞ்சுக்கல. இது ஒரு 2 ஃப்ளோர் இருக்கு, அந்த மாதிரி வேற ஒரு வடிவத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த காக்கான்றது உபலட்சணம், பச்சைன்றது வந்து விசேஷணம். அடியே சரி, ஒரு பரவாயில்ல, கஷ்டமான கான்செப்ட்ஸ் கூட ஞாபகம் ரொம்ப சந்தோஷம், நல்லது. சரி, இப்போ பிரத்யக்ஷம் மட்டும் தான் பார்க்க முடிச்சது. அடுத்த வாரம் நம்ம அனுமானம் பார்க்கலாம். அது போல ஸ்ரீபாஷ்யம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம இன்னும் 3 நாள் இருக்கு இல்லையா, 2 அதிகரணங்கள் பார்த்துருக்கோம், 3 நாள். இப்போ புதன்கிழமெல்லாம் இருந்தா எப்படி, வீக் டேஸ் இருந்தா பரவாயில்லையா, இல்லைன்னா நம்ம அடுத்த சனிக்கிழமை அந்த மாதிரி தான் பார்க்கணும். சுவாமி வீக் டேஸா இருந்தா 9 மணிக்கு மேல 9ல இருந்து 10 வச்சிருந்தா வர முடியும் சுவாமி. ரொம்ப மற்ற சமயம் எல்லாம் கால் இருக்கும் நிறைய சமயம். 9ல இருந்து 10னா சரி. இப்போ சனிக்கிழமை பரவாயில்லையா, சனிக்கிழமை கண்டிப்பா சரி. அப்போ சனிக்கிழமை ஆழ்வார் வந்து இன்னொரு சஜஷன் கூட, இந்த ஸ்லைட்ஸ்லாம் ஒரு டிரைவ் மாதிரி போட்டு அதுல வச்சுட்டு ஷேர் பண்ணினா கூட ரொம்ப சௌரியமா இருக்கும் சாமி. இருக்கு, டிரைவ்ல வச்சுட்டு இருக்கேன், நான் ஷேர் பண்றேன், போட்டோ ஷேர் பண்றேன். சரி சரி, நம்ம அநேகமா இந்த சனிக்கிழமை 3 நாள் வந்து அந்தராதிகரணம் அந்தரியாமை அதிகரணம் நினைக்கிறேன். அந்த இந்த சனிக்கிழமை அதை பார்க்கலாம். அடுத்த வர சனிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம அனுமானம் மேற்கொண்டு பார்க்கலாம். இதுல இந்த அசத்காரியவாதம்லாம் நல்லா அந்த சாமானியம்லாம் மறுபடியும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு என்ன அது தூண்டுகோல் அப்படின்னு எனக்கும் சரியா தெரியல, எப்படி உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு. இப்போதைக்கு கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணுங்களேன். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா நோட்ஸ் எடுத்து அபாவம்னா என்ன இல்லை எல்லாருமே கரெக்டாக சொல்றீங்க, இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் மேற்கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முன்னாடி நடந்ததுலாம் ரொம்ப மறந்தா மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் ரிவைஸ் பண்ண உண்டு. சரி, அநேகமாக நம்ம அடுத்த சனிக்கிழமை மீட் பண்ணலாம். சரி, அடியே என்ன வச்சிடுறேன். அடியேன் சுவாமி.